தாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலாவது பரியர் பேரவைத் தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் முத்துவேல் சிறைச்சாலையிலிருந்து வெளிவந்திருந்தார். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. ஒரு பொய்யான வழக்கில் உள்ள இருந்தார். ஆளும் திமுக அரசு அண்ணன் திருமாவளவனை மகிழ்ப்பதற்காக அவர் 4 மாதம் உள்ள வச்சிருந்து நேற்று அண்ணன் வெளிவந்திருக்காரு. பரியர் சமூக மக்களுக்கான உரிமையை ஒரு சரியாக பேசக்கூடிய ஒரே ஆள்னு சொன்னால் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தான். இதுக்கு முன்னாடியே ஒரு ஆள் பேசினார். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் திராவிட அரசியலை முழுவதுமாக ஏற்றார். அவரை என்ன செய்தாங்கன்னுட்டு எல்லாருக்குமே தெரியும். என்ன அண்ணன் திரும்ப சொல்லி பார்த்தா இது திரும்ப காலம்னு அண்ணன் அடிக்கடி சொல்லுவார். அண்ணன் எப்படின்னா திராவிட மாடலெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேன், எதுக்க மாட்டார். கருணாநிதி கேட்பார், நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்பார். அதெல்லாம் கேள்வி கேட்க வக்கு கிடையாது. சிறுத்தைகள் கொடியாத்திட்டு போவோம், திமுககாரன் வெட்டி கிழிச்சு போட்டுட்டு போவான். அதெல்லாம் கேள்வி கேட்க திரும்பிக்கும் வக்கு கிடையாது. திரும்ப கட்சியில் இருக்கவனுக்கும் இவனுக்கும் வக்கு கிடையாது. பின்ன அண்ணன் திரும்ப வந்து எல்லா இடங்களுக்கு கூட பரப்புரைக்கு தானே குற்ற மாட்டவன். சில ஒதுக்கப்பட்ட இடங்கள்லையும் திமுககாரன் வச்சுருப்பான். அந்த மாதிரி இடங்களுக்கு தான் அண்ணன் திரும்பவே குற்ற போகிறது. அதெல்லாம் இவங்களுக்கு கேட்க வக்கு கிடையாது. கேட்டால் பெரியாரியம் பகுத்தறிவு அது இதுன்னு 1008 கதையாக விடுவானு. பின்ன எப்படின்னா சிறுத்தைகளுக்கு அரசியல் வந்து கொடூரமாக இருக்கும். எப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் உள்ள சிறுத்தைகள் வந்து காவிரியில் தண்ணி வேணனி போராடும். கர்நாடகத்தில் உள்ள சிறுத்தைகள் வந்து தண்ணி கொடுக்கப்படாணி போராடும். இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட இரட்டை நிலைப்பட அரசியலை வச்சுட்டு தான் மானமே இல்லாமல் பொது வெளியில் பேசிட்டு தெரியாது. பின்ன அண்ணன் 4 மாதம் முன்னாடி சொன்னார் திராவிட தேசியம்னு ஒன்றுமே கிடையாது, அது ஒரு கற்பனை வாதம் அப்படின்னு சொன்னார். போன மாதம் சொல்லாரு திராவிடத்தையும் பெரியாரையும் தொடணும்னு சொன்னால் எங்களை தாண்டி தான் தொடணும், எத்தனை சிறுத்தைகளனாலும் பள்ளி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லாரு. இன்னும் இப்போ தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்காரு. அண்ணன் எப்படின்னா நேரே ராஜராஜ சோழன் தான் போவார். இடையில வந்த நாயக்கர் ஆட்சியை பற்றி அண்ணன் பேச மாட்டார். அண்ணன் மாத்திரம் இந்த முற்போக்குவாதி நிறைய பேர் கிடக்காங்க. ரஞ்சித் இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள்லாம். அண்ணன் நேற்று சொல்லியிருக்காரு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இதெல்லாம் தமிழ் பெயரா, தமிழுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் எதிர்ப்பாக இருந்தவ, அப்படி இது ஒரு பெருமை இல்லை அப்படி இப்படின்னு 1008 கதை விட்டுருக்காரு. நாயக்கர் காலத்தில் தான் சமஸ்கிருதத்தை உள்ளே கொண்டு போயிட்டு தமிழை வெளியே கொண்டு வந்தவனிட்டு அண்ணனுக்கு தெரியாமல் வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. வேறு என்னச்சு அண்ணனுக்கு வேறு வழி கிடையாது. அண்ணனுக்கு அரசியல் பிழைப்பு. பின்ன அண்ணன் அப்படின்னு எப்படிப்பட்ட ஒரு அரசியல் ஆளுமை மிக்க ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு கரஞ்சட்டைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது உண்மையிலே சங்கடமாக தான் இருக்குது. கரஞ்சட்டை அவனோட கூலி போட போல. திமுக பைசா கொடுத்தா திமுகக்கு வேலை செய்யணும், அதிமுக பைசா கொடுத்தா அதிமுகக்கு வேலை செய்யணும். இவன் திமுகக்காண்டி வேலை செய்யிட்டு இருக்கானு. அவனுக்கு பின்னாடி ஏதாவது சொல்லல, ஏதோ ஒரு இதில் சேலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க போல. அவனுக்கு பின்னாடி அண்ணன் மேடதோரம் ஏறி ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. பின்ன அண்ணன் வந்து தலைவரையும் ராமசாமி நாயக்கரும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்த பார்க்காரு. ஒழுக்கத்தோடு வாழ்ந்த தலைவரையும் கேடுகட்ட வாழ்க்கை ராமசாமியும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்த பார்க்கறது வந்து வன்மையான கண்டனங்கள். அண்ணனுக்கு தமிழ் தேசியம் பேசுறதுக்கோ தலைவருக்கு பேர் எடுக்கிறதுக்கோ ஒரு அருகதையும் கிடையாது. என்னைக்கு உங்களெல்லாம் நம்பின பாவத்துக்கண்ணி அத்தனை லட்சம் மக்களையும் தலைவரையும் தலைவர் குடும்பத்தையும் இந்த திமுக காங்கிரஸ் எல்லாரும் சேர்ந்து கொன்று குவிச்சாவளோ அவை கூடால சேர்ந்து தான் டிஆர் பாலு கனிமொழி இவை கூடால சேர்ந்து ராஜபக்சோட நீங்கள் போய் விருந்து உண்டியா. அன்னைக்கே அவங்க அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு தலைவரை பேசக்குள்ள எந்த ஒரு அருகதையுமே கிடையாது. அன்னையினி தீரல் நெருங்க நாம் தமிழ் இதுப்பெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்படின்னா தான் தனக்கு இருப்பை நிலைநிறுத்தணும். இருக்க கடைக்கூட 2 சீட்டு 4 சீட்டும் அதை உறுதி செய்யணும்னு சொன்னால் நாம் தமிழரையும் அண்ணன் சீமானையும் முழுவதுமாக விமர்சனம் செய்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் கிடைக்கும். வேறு எதுவுமே நடக்க போகிறது